ஃபர்லு தொழுகையை விட்டால் அவர் காபிர் ஆயிட்டார். ஃபர்லு தொழுகையை விட்டா பாவம் என்று இல்லை, காபிர். அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலாத். ஒரு மூமினுக்கும் காவிருக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் தொழுகையை விடுறது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ காவிருக்கு முஸ்லீமுக்கும் வித்தியாசம் காட்டுற தொழுகையை விடுறதான். வேற முஸ்லீமுக்கும் காவிருக்கும் வித்தியாசம் பேர் இல்லை. பேரும் பர்தாவும் போட்டா பாத்திமா ஆண்டு வச்சா, அப்துல்லா ஆண்டு வச்சா, தாடியை வச்சா முஸ்லீமா? பேரை என்ன வேணும்னாலும் வச்சுக்கோங்க. ஏன்டா அந்நேரம் காவிர்கள் வச்ச பேரும் அரபுல தான். இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் எல்லாம் பேர் மாத்திக்கு வந்தா. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னையும் அபூபக்கர் தான், புறவும் அபூபக்கர் தான். முதலும் உமர் தான், புறவும் உமர் தான். புறவும் உமர், முதலும் உமர், புறவும் உமர். உஸ்மான் முதலும் உஸ்மான், புறவும் உஸ்மான். அலி முதலும் அலி, புறவும் அலி. முகம்மது நபி எடுங்களேன், அவர் நபிக்கு நபித்துவம் அடைகிறதுக்கு முன்னையும் முகம்மது தான், புறவும் முகம்மது தான். ஹம்சா இஸ்லாத்துக்கு முன்னையும் ஹம்சா, புறவும் ஹம்சா. அந்த அந்த மக்கள் அரபு பேசின மக்கள், அரபு பல பேர் வச்சாங்க. நாம தமிழ்ல பேர் வைக்கலையா? ஆமா, தமிழ்ல பேர் சின்ன தங்கச்சி பேர் வச்சுக்கிறேன். தமிழ் தான் சின்ன தங்கச்சி பேர் வச்சுக்கோ. நல்ல கருகரண்ட கருப்பாரிக்கிறான் வெள்ள தம்பி என்ற பேரை வைப்போம். தமிழ்ல பேர் வைக்கும். அதுல என்ன இருக்கு? அதுல ஒன்றும் இல்லை. அப்ப பேரில் வித்தியாசம். முஸ்லிமுக்கும் காவிருக்கும் பேரா வித்தியாசம். அவர்கிட்ட தொழுகை இல்லை, அவ்வளவுதான். தொழுகை இல்லை. அப்ப சுண்ணத்தான தொழுகைக்கு படை ஒதுங்குது, பள்ளிக்கு படை ஒழுங்குது. அந்த பக்கத்து வீட்டில் அந்தாட்டிட்டு பாத்திமா நீ வாரா, நீ வாரா, வாடி 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 என்று அந்த ஏரியாவை அப்படியே கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் பள்ளிக்கு வாரோம். வந்து எல்லாரும் போறோம். நேற்று நீ விரல நீ விரலன்று எழுப்பி அந்த ஊரை கூட்டிக்கிட்டு வாரோம். நல்லந்தான், இல்லைன்னு சொல்லல. இப்படி எல்லாம் இந்த சுண்ணத்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்க பர்ல தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். நிறைய பேர்ட்ட தொழுகை இல்லை சொல்றாங்க. சிலர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, மௌலவி என்ன மௌலவி செய்யற, தொழுறாள் இல்லை மௌலவி, கொண்டாட்டி தொழுறாள் இல்லையா? நீங்க சொல்லி பார்க்கலையா? அடிச்சு பார்க்க 15 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு சொன்னா 2-3 நாளை தொழுவாள். மர நாம கொழும்புக்கு அங்கே போயிட்டு வந்தா முடிஞ்சு. நம்மளை கண்டா தொழுறாள் இல்லாட்டி இல்லை, தொழுறாள் இல்லை மௌலவி. என்ன மௌலவி செய்யுது? என்னத்த என்கிட்ட கேட்கறது? அதைத்தான் செய்யணும். போய் காலிக்கோட்டில் போய் கேச வைக்கணும். அவ்வளோ தொழாட்டி என்னண்டு வாழ்ற? ஒரு காவிரோட என்னண்டு வாழ்ற? தொழுகை இல்லாட்டி அடுத்தது குஃபுரு. காவிரோட வாழையில தலாக். எதுக்கெல்லாம் தலாக், எதுக்கெல்லாம் பேசின மாதிரி வளர்ச்சி மதில் கட்டி தரலன்னு மாமனாரோட சண்டை பிடிச்சி பொண்ணுறானுகள். டிவி வேண்டி தரலன்னு பொண்ணுறான். அட்டாச் பாத்ரூம் கட்டி தரல, கக்கூச்சி கட்டி தரல ரெண்டு பொண்ணுறான். அதெல்லாம் செய்யறான். இந்த தொழுகை இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விட வேண்டிய கேஸ். தொழுகை இல்லைன்றதை தான் விடணும். தொழுகிறாள் இல்லை. அப்ப நிறைய பேர் இந்த தொழுகையில பொடுபோக்கா இருக்கிறாங்க. நிறைய பேர் பேரு கொள்கைவாதி என்கிறாங்க, பயான்களுக்கு வாராங்க. எல்லார்கிட்டையும் நான் சொல்லல, மனசுன்னு வந்துடாதீங்க. ஒரு சிலர்கிட்ட இருக்குது, உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா கொள்கைவாதி, பரதா தான் போற, பயானுக்கு தான் போற, பேசினா தௌஹி தான் பேசுற. என்ன கொடியேற்ற பள்ளியா, என்ன கொடியேற்ற பள்ளி, என்ன கபூருச்சி, என்ன தங்கள், என்ன பையத்தண்டு, மாஷா அல்லாஹ் நல்ல அக்கைதா தெளிவு. ஆனா தொழுகையில இடைக்கிட கொஞ்சம் பொடுபோக்கு. எப்படி பொடுபோக்கு? பயணம் பண்ணு போனா தொழுகையே காணல, பஸ் இல்லை தொலை தெரியா, பயணத்தில் ஆள்ல தொழுகை இல்லை, வீட்டை போய் தொழுவோம் மாறுதல. தொழுகை உரிய நேரத்துக்கு கடமையாக்கப்பட்டது. இன்னும் ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த நேரத்துக்கு தொழுகை இல்லை, அது இருக்குதா? இல்லை.